என்னோட தாய்மாமா பையனுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷனுங்க. வளகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுங்க. வளகாப்புக்கு அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்த சீர்வரிசையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. எஸ்பெஷலி இந்த தொட்டில் ரொம்ப கியூட்டா இருந்ததுங்க. வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நான் வியர் பண்ணியிருந்த இந்த பிங்க் கலர் சாரி எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கு. எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நான் எப்பவுமே இன்ஸ்டா பேஜான கேஎஸ் டெக்ஸ்டைல்ஸ்ல தாங்க பர்ச்சேஸ் பண்ணுவேன். கேஎஸ் டெக்ஸ்டைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் சாரி எடுத்துக்கலாம். என்னோட தம்பி கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 60 சாரீஸ் அவங்க கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ராப்பராக வந்து டெலிவரி பண்ணாங்க. வளகாப்புக்கு முந்தின நாள் நடந்த குட்டி குட்டி ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாகவே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. வளகாப்புக்கு முந்தின நாள் 1 மணி ஆச்சு. நைட்டே வாசத்தெளிச்சு கோலம் போட்டுட்டா மார்னிங் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கோலம் போட கூப்பிட்டா யாருமே எந்திரிக்கலைங்க. நைட்டு 1 மணிக்கு யாராவது கோலம் போடுவாங்களா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்கள் அண்ணியும் கோலம் போட்டு முடிச்சிட்டோங்க. பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1 மணிக்கு பீஸா வந்துருச்சுன்னு தான் சொன்னோங்க. தூங்கிட்டு இருந்த எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி எல்லாரும் பீஸாவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்போ தான் இந்த மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்போங்க. அது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அது 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃபீல் புரியுங்க. உங்களோட ஃபேமிலிலையும் இந்த மாதிரி குட்டி ஃபன்ஸ் ஏதாவது நடந்திருந்தா ஷேர் பண்ணுங்கள்.